எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் ஒரு தருணத்தில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கவுடர்னு சொன்னீங்கன்னா ஒரு நாட்டாமை அந்த தர்மசாலாவோட இன்சார்ஜ் அவரும் பொதுமக்கள் கூட சேர்ந்து இல்லை இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு கொடுங்க, அப்போதான் இந்த கேஸோட முக்கியமான விஷயங்கள் வந்து ஜனநாயக ரீதியாக நம்மளுக்கு ரிப்போர்ட் கிடைக்கும், போலீஸை நம்ம நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சிபிஐ கையில் கொடுக்குறாங்க. 2016 இந்த கேஸை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கோர்ட்டில் சிபிஐ கொடுத்த ரிப்போர்ட் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லை, அந்த சந்தோஷோட மொத்த டாக்குமெண்ட்டும் அளிக்கப்பட்டிருக்கு. பட் எதை அடிப்படையில் சந்தோஷ் தான் இந்த கொலையை பண்ணா அப்படின்னு போலீஸ் சொன்னாங்க அப்படின்னு சிபிஐ ரிப்போர்ட். சிபிசிஐடியெல்லாம் இந்த பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கோர்ட்டு ஆர்டரு இந்த சப்மிஷன்லாம் பண்ணுற ப்ரோசஸில் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் டைம் எடுத்துக்குது இவங்க பண்ண இந்த ப்ரோசஸில். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கேஸையே மறக்கப்பட்டது, பொதுமக்கள் எல்லாமே மறந்துட்டாங்க.